அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து 9 கிழமை இப்படி விளக்கேற்றி 9 நாணயம் வைத்து வழிபட்டால் கேட்ட வரம் எல்லாமே கிடைக்குங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்க போறோம். இந்த பதிவை திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் அவங்க வீட்டுல செய்து பலன் அடைந்திருக்காங்க. அவங்கதான் இன்னைக்கு இந்த தொகுப்புல நீங்க கட்டாயமா இந்த வழிபாடை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில படாத கஷ்டம் கிடையாதாங்க. ஒவ்வொரு வழிபாடும் செய்தாங்களா, அதுல அவங்களுக்கு பலனே கிடைக்கவே இல்லையா. ஆனா இந்த வழிபாட அவங்க மனதார முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான மனதார நினைத்து சரணாகதி அடைந்து அவங்க வீட்டுல இந்த வழிபாடை செய்திருக்காங்க. 9 செவ்வாய்க்கிழமை தாங்க இந்த வழிபாடை அவங்க செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு வரையிலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நம்பிக்கையும் வர்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நல்ல விஷயங்களாவே அவங்களுக்கு நடக்க ஆரம்பித்திருக்கு. எடுத்தோனே பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து செய்துட்டு வந்தாங்களாம். எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்களாம். ஆனா இந்த தீபத்தை இந்த முறையில ஏத்தி இந்த வழிபாடை செய்துட்டு வரையில அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 வாரம் அவங்க தீபம் ஏத்தி 6 வாரம் ஆனதுக்குள்ளே பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் அவங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க இந்த தீப வழிபாடுகளை நம்பிக்கையோட செய்யும் பொழுதே பாத்தீங்கன்னா உங்களுக்கே நீங்களே உணரலாம். இதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி வழிபாடு செய்யல எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க உணரலாம். அதுவும் திருச்செந்தூர் முருகரை நீங்க மனதார நினைத்து எந்த வேண்டுதல் வைத்தாலும் கட்டாயம் 100% வெற்றி தாங்க. நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் திருச்செந்தூர் முருகரை முழு மனதார நம்பி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமாங்க, கட்டாயமா அவரை மனதார நினைத்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திருச்செந்தூர் முருகனை பாத்தீங்கன்னா எங்கும் இல்லாத சிறப்பு இங்க முருகப்பெருமானுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலத்துல 2 மூலவர் இருக்கிறாங்க. ஒருவர் பாத்தீங்கன்னா பாலசுப்பிரமணியர் கிழக்கு பார்த்த மாதிரி அருள்பாலிக்கிறார். மற்றொரு முருகப்பெருமானை பாத்தீங்கன்னா சண்முகர், அவர் தெற்க பார்த்த மாதிரியே நம்மளுக்கு அருள்பாலித்து இருக்கார். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா செந்தில், அதாவது செந்தில் ஆண்டவர் அப்படின்னு நம்ம முருகப்பெருமான அழைப்போம் இல்லையா, அவருக்கே காவல் தெய்வமா வீரபாகு தேவர் காவல் தெய்வமா இந்த திருத்தலத்துல இருக்கிறாருங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா முதல்லயே வீரபாகு பட்டினம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு திருச்செந்தூர்ல. அதே போல திருச்செந்தூர் தலத்துல தினமும் வீரபாகு தேவருக்கு பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா மூலவருக்கே பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சுவாமி பாலசுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானுக்கே அதுக்கப்புறம் தான் அபிஷேகம், ஆராதனை, பூஜை எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம திருச்செந்தூர் முருகர் பாத்தீங்கன்னா அவருக்கு தூய வெள்ளை நிற ஆடை தான் அவருக்கு அணிஞ்சிருப்பாங்க. அப்புறம் சண்முகருக்கு பச்சை நிற ஆடை அணிவித்து தினமும் வழிபாடுகள் செய்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து வழிபாடு செய்தீங்கன்னா இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அதுவும் நம்பிக்கையோட நீங்க வழிபாடு செய்யணும். நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் யாரையாவது ஒரு முன் உதாரணமா நம்ம எடுத்துக்காட்டு வைத்து எந்த ஒரு செயலும் செய்வோம். ஆனா கடவுளை நம்ம மனதார நினைத்து அவங்கள முன்னாடி நினைத்து நம்ம செய்யற விஷயங்கள் அனைத்துமே நம்ம வாழ்க்கையில வெற்றி தாங்க தரும். அதுவும் திருச்செந்தூர் முருகர் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். நம்பிக்கையோட இந்த வழிபாட உங்க வீட்டுல திருச்செந்தூர் முருகரை நினைத்து செய்யுங்க. இதை என்னைக்கு செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யறதுக்கு முன்னாடி முதல் நாள் திங்கட்கிழமையே உங்க வீடு வாசல்லாம் நீங்க சுத்தப்படுத்திருங்க. இதற்கு 9 வாரமும் ஒரு தீபம், நீங்க ஒரே ஒரு தீபத்துல நீங்க நெய் தீபம் ஏத்துங்க. இல்ல வார வாரம் விளக்க மாத்தணுமா அப்படின்ற இல்லைங்க, ஒரே ஒரு நெய் தீபம் தான். அந்த ஒரு நெய் தீபத்தை நீங்க திரும்ப அலம்பிட்டு திரும்ப அதை சாமிக்கு நெய் ஊத்தி அதுல குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு திரி அதுக்கு நீங்க சிகப்பு கலர் இல்லைன்னா மஞ்சள் கலர் திரி ஏத்துங்க. திரி போட்டு அதுல விளக்கேத்துங்க. ஏத்திட்டு அதற்கு முன்னாடி நீங்க ஒரு வெத்தலையில ₹1 நாணயத்தை வைங்க. அதற்கு முன்னாடி நீங்க அந்த வெத்தலை இருக்கு இல்லையா, அந்த வெத்தலையில நீங்க ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதுங்க. அதற்கு மேல அந்த ₹1 நாணயத்தை வைங்க. வைத்துட்டு அந்த வெத்தலைய நீங்க மடிச்சு உங்களுடைய இடது உள்ளங்கையில வச்சுட்டு வலது கையினால மூடிருங்க. மூடிட்டு நீங்க முருகப்பெருமானிட்ட உங்களுக்கு எந்த வேண்டுதல் உடனே நிறைவேறணுமோ அதை உள்ள முருகி நீங்க அந்த கையில வச்சுக்கிட்டே அந்த தீபத்தை பார்த்து அந்த தீப ஒளிய முருகப்பெருமானா நினைத்து நீங்க வேண்டிக்கோங்க. நல்லா, அதாவது நம்ம மனசுல எந்த விஷயம் 100% நம்மளை போட்டு நம்மளை படுத்திக்கிட்டு இருக்கோ அந்த விஷயத்த நீங்க நம்பிக்கையோட இந்த 9 வாரம் நீங்க செய்துட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை
நீங்க இந்த வழிபாடை கட்டாயமா செய்யுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் கொடுப்பார். அதற்கப்புறம் நீங்க இந்த 9 நாணயம் சேர்ந்த உடனே உங்க பக்கத்துல உள்ள முருகன் கோயில்ல போய் இந்த வெத்தலையெல்லாம் நீங்க கால்படாத இடத்துல போட்டுட்டு, அதற்கப்புறம் இந்த 9 நாணயத்தை சேர்த்து முருகருடைய சன்னதியில இருக்க உண்டியல்ல போய் நீங்க சேர்த்துருங்க. அதற்கு முன்னாடி வாரம் வாரம் இந்த வெத்தலையை நீங்க மடித்து வைக்கிறீங்க இல்லையா? இப்ப இந்த வாரம் ₹1 நாணயத்தை வெத்தலையில நீங்க மடிச்சு வச்சீங்கன்னா, அடுத்த வாரம் இன்னொரு வெத்தலையில, அதுக்கும் அடுத்த வாரம் இன்னொரு வெத்தலை மாத்தி மாத்தி மடிச்சு வைங்க. இந்த 9 வாரம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த வெத்தலை காஞ்சு போயிரும் இல்லையா? காஞ்சு போன வெத்தலையை கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த 9 நாணயத்தை முருகப்பெருமான் சன்னதியில உள்ள உண்டியல்ல நீங்க போய் அதை செலுத்திடணுங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து இந்த வழிபாடு செய்தீங்கன்னா அவரோட உண்டியல்ல தான் இந்த 9 நாணயத்தை நீங்க சேர்க்கணும். இல்ல உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகப்பெருமானை நீங்க நினைத்து வேண்டுனீங்கன்னா அவருடைய சன்னதியில போய் 9 வாரம் முடிந்தோடனே இந்த 9 நாணயத்தை அவர் உண்டியல்ல போய் நீங்க சேர்த்துருங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. கட்டாயமா முருகப்பெருமான் உங்களுடைய எந்த ஒரு வேண்டுதலையும் எந்த ஒரு பிரச்சனையும் கட்டாயம் நிறைவேற்றி வைப்பார். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. நம்பிக்கையோட உங்க வீட்டுல இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.